श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूड़ामणि ध्यान श्लोकम। सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। श्लोक 117। सत्वं विशुद्धं जलवत्तथापि ताभ्यां मिलित्वा सरणाय कल्पते। यत्रात्मबिम्बः प्रतिबिम्बतः सन् प्रकाशयत्यर्क इवाखिलं जडम्। இந்த ஸ்தூல சூக்ஷ்ம ஜகத்து எதனால காணப்படுறதுன்னா மாயனால உருவாக்கப்பட்டு காணப்படுறது. ஆனால் சத்தியமில்லை. அந்த மாயாக்கு இப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தினை காட்டுறதுக்கு வேண்டிய சக்தி என்ன அது மாயா உபயோகப்படுத்தும் அப்படின்னா திரிகுணாத்மிக 3 குணங்களும் அந்த மாயக்குள்ளே இருக்கு. அந்த குணங்களை விவரிச்சுட்டே வரும்போது கடந்த சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். முதல் ரஜோகுணம் பற்றி விவரித்தார், அப்புறம் தமோ குணம் பற்றி விவரித்தார். இப்போ சத்வகுணம் அதோடைய ஸ்வபாவம், அதோடைய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போதும் இது ஒரு சுத்த ஜலம் மாதிரி. ஜலம் சாதாரணமாக மழை பெய்ஞ்சிட்டு வந்த ஜலமாவது இல்லை கிணறுல எடுக்கிற ஜலமாவது சுத்தமாக இருக்கும். விஷுத்தம் ஜலவத்து இந்த சத்வம். ஆனால் கூட இது நல்ல தண்ணியில் எப்படி டர்ட்டி வாட்டர் சேருறதோ, அப்புறம் இல்லை வாட்டர் டர்ட்டி ஆகிறது, இல்லை மண் மட்டும் சேர்ந்துருது. ஸோ இந்த மாதிரி டர்ட்டி ஆகிறது வாட்டர்ன்னு அப்புறம் சத்துவகுணம் ஜலமாக இருக்கிற சத்துவகுணத்தில் ரஜோகுணம் கலந்துட்டா அப்புறம் மண் ஜஸ்ட் ஒரு தூசி மாதிரி மண் சேர்ந்துட்டா அது ஜலத்தினை ஸ்பஷ்டத்தை இல்லாமல் செஞ்சிடும். கிளாரிட்டி இல்லாது அந்த ஜலத்தில். அது தமோகுணம். ஸோ தமோகுணம் தாபியாம் மிலித்வா. தாபியாம்னா முன்னாடி சொல்லி கொடுத்த இந்த அடுத்த 2 குணங்கள் ரஜோகுணம் தமோகுணங்கள் கூட சேரும்போது சரணாய கல்பதே. அப்புறம் இந்த சம்சாரத்துக்கு காரணமாகிறதே தொடர்ந்து அப்படின்னு சொல்லி, இது எங்கே நின்று எப்படி தொடங்கிறது, சம்சாரம் தொடங்கிறதுக்கு எங்கே காரணம்னா கடந்த வாரம் இந்த வரிக்கு நான் கொஞ்சம் ஆத்ம தத்துவம் அనే பாவத்தோட கொஞ்சம் விவரம் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே அர்த்தம் என்னன்னா ஆத்மதா எத்திர ஆத்மபிம்ப, எந்த இடத்துல ஆத்மாவுடைய சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பதா சன்ன பிரதிபிம்பம் ஏற்படுறதோ, இட்ஸ் ஓன்லி பிரதிபிம்பம் தான். அது எங்கே ஏற்படும்? அது படித்தோம் விஞ்ஞானமய கோஷத்தில் புத்திக்குள்ள
புத்தி ரொம்ப க்ளீனாக இருக்கிறதுனால, அங்கே சுத்தமான அங்கே சத்துவகுணம் இருக்கிறதுனால, கிளாரிட்டி இருக்கிறதுனால அங்கே சைத்தன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆன ஆத்மாவுடைய சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பம் அதுதான் உண்மையா. அதுக்கு பிறகு என்ன ஆகும், அங்கே நின்று எப்படி சூரியன் ஆகாயத்தில் ஒரு இடத்துல இருந்து ஜகத்து மொத்தத்தின்னு பிரகாசிக்க செய்கிறாரோ, யதா பிரகாஷயதி அர்க்கஹ, சூரியன் எப்படி அர்க்கஹ இவ பிரகாஷயதி இவ அகிலம் ஜடம், மிச்சம் எல்லாமே ஜடமாக இருக்கிற இந்த ஸ்தூல பிரபஞ்சம் காணப்படுற ஜகத்தை மொத்தத்தின் பிரகாசிக்க செய்கிறார். அதே மாதிரி தான் இந்த புத்திக்குள்ளே ஏற்பட்ட சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பம் அது அப்புறம் ஜீவபாவம் அனே ஒரு கல்பனை உருவாகி அதுக்கு ஒரு மோமெண்டம் வரும். அந்த மோமெண்டம் அங்கே நின்று தான் ஜடமெல்லாம் பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் என்ன, அப்புறம் மனசு, இந்திரியங்கள், சரீரமும், அப்புறம் இது மூலமாக பார்க்கப்படுற வெளியில உலகம், இது எல்லாமே ஜடம்தான். இது மொத்தத்தினையும் பிரகாசிக்க செய்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, சத்வகுணமும் புத்திலோ இருக்கிறதுனால தான் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் பியூரர் தேன் தி அதர் காம்போனன்ட்ஸு. இது பஞ்சீகரண சமயத்தில் பார்த்தோம். பஞ்சீகரணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சத்வகுண அம்சத்தினால தான் இந்த மனோபுத்தி ஏற்படுறது, சித்தகங்காரம். அப்புறம் ரஜோகுணத்தினால தான் பிராணங்கள், அதுக்கப்புறம் இந்த தமோகுணத்தினால தான் ஜடமான சரீரம்னு சொல்லிட்டோம். அப்படி சொல்லி இங்கே சத்வகுணம் பற்றி சொல்லும்போது இது இப்போ மலின சத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை இங்கே பேசியிருக்காரு. மலின சத்துவம்னா என்ன, கலந்திருக்க வேறு ரெண்டு குணங்கள் கூட கலந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மனசுன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சத்துவகுண பிரதானமாக புத்தியிலோ உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மனசுடைய நிலைகளை பற்றி சொல்லும்போது குணங்களுக்கு தகுந்த மாதிரி பதஞ்சலி யோகசூத்திரம் 5 வகையான பூமிகைகள் சொல்கிறது. பூமிகை, சித்த பூமிகா, சித்தமையுடைய மனசுடைய, சித்தம்னா அங்கே அந்த இடத்துல மனசுன்னு அர்த்தம். க்ஷிப்த பூமிகா, ஓகே, க்ஷிப்தம்னா ரஜோகுணம் டாமினண்ட்டாக இருக்கிற. மூட பூமிகா, தமோகுணம் டாமினண்ட்டாக இருக்கிற. விக்ஷிப்தம், ரஜஸு தமஸு மிஸ்ரமமாக இருக்கிற ஒரு நிலை. 4வது ஏகாகிர பூமிகா. இந்த ஏகாகிர பூமிகை தான் சுத்த சத்துவம். அங்கே ரஜோகுணம் தமகுணம் ஆல்மோஸ்ட் நில் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற சுத்த சத்துவம்னால அந்த மனசுக்கு ஏகாகிர பூமிகை மனசுக்கு ஏற்படுமா. அதுக்கு பிறகு வேதாந்தம் சொல்கிற மாதிரி அங்கே கூட நிருத்த பூமிகா. நிருத்தம்னா குணரகிதம். ಈ சத்வகுணத்தினு கூட தாண்டி குண சம்பந்தம் இல்லாத குணரகித சுத்த சைத்தன்யம்னு உணரணும் இல்லையா. ஸோ அதனால தான் குணாதீத புருஷானி பகவத்கீதையிலோ அப்படியெல்லாம் வர்ணிக்கப்படுறது. பியாண்ட் ஆல் த குணாஸ். சரி, இது ஜஸ்ட் ஒரு சைடு. அந்த மனசுடைய நிலைகள் சொல்லும்போது 5 விதமான சித்த பூமிகைகள் சொல்லப்படுறது. அடுத்தது இன்னைக்கு இப்போ 118வது ஸ்லோகம் தொடங்குகிறோம். மிஸ்ரஸ்ய சத்வஸ்ய பவந்தி தர்மாः த்வமானிநாத்யா நியமாத்யாः ஸ்ரத்தா ச பக்திश्च முமுக்ஷுதா ச தைவீ ச சம்பத்தி அசன்னிவృత్తి. சம்பத்தி ரசன்னிவృత్తి சேர்ந்து படிக்கும்போது அப்படி கூட. ஸோ இந்த ஸ்லோகத்தில் இந்த மிஸ்ரமம்
மிஸ்ரமமாக இருக்கிற மலின சத்துவமாக இருக்கிற ரஜோ தமோ குணங்கள் கூட சேர்ந்திருக்கிற சத்துவகுணம் கூடி இருந்தால் கூட, ஆனால் இந்த மிஸ்ரமம் மிஸ்ரஸ்ய சத்வஸ்ய பவந்தி தர்மாக. இந்த மிஸ்ரமம்லேயே இப்போ மேலே மிஸ்ரமமாக இருந்தால் அங்கே சம்சாரம் தொடங்கிறதுன்றாரு. சரி, சம்சாரம் தொடங்கிச்சு, சம்சாரத்தில் தான் இருக்குது. ஆனால் இதே மிஸ்ரமம் பர்சன்டேஜ் அது டிஃபரெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 60% சத்துவகுணம், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளஸ் 20% ரஜோகுணம் அண்ட் 20% தமோகுணம். இந்த ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா டாமினேட் சத்வரஜஸ்த குணங்கள் ரெண்டுத்துன்னு கூடிட்டா கூட அதுக்கு ஜாஸ்தியாக எப்பவுமே சத்துவகுணம் இருந்துச்சுன்னா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அங்கே சத்துவகுணத்தோட பிரபாவம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த சம்சாரத்தில் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வச்சுட்டு இருக்கிற இந்த மனிதன் ஜீவனை இப்போ ஆத்தியாத்மிக பிரயாணம் அந்த ஜீவிதத்தினை நடத்தி முக்தி அடையிறதுக்கு இவனுக்கு சத்துவகுணம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. அது இல்லாதவனுக்கு இந்த ஆத்தியாத்மிக மன்ன என்ன இதில் எந்த ஒரு விதமான பலமும் மாற்றமும் தெரியவே தெரியாது. ஸோ மிஸ்ரஸ்ய சத்வஸ்ய மிஸ்ரமமாக இருக்கிற சத்வகுணத்துடைய தர்மாக பவந்தி அதோடைய தர்மங்கள். அப்போ அங்கே என்ன ரொம்ப டாமினண்ட்டான கேரக்டர்ஸ் அங்கே காணப்படும், அங்கே என்ன காணப்படும் அப்படின்னு சொல்லும்போதும் இங்கே சொல்கிறாரு அமானிதாதி, அப்புறம் நியமாக யமாக யம ஆதிஹி. ஸோ அமானிதா ஆதி, நியம யமாதி ஆதி, ஆதின்னா எக்ஸெட்ரா எக்ஸ்ட்ரா மேலும் மேலும் இன்னும். ஸோ அமானித்வம். ஸோ ஒன்று தான் சொல்லிட்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்றார். ஆதி பதார்த்த வேறு எல்லாமே ஆதி எக்ஸெட்ரா. இதுக்கு நம்ம பகவத்கீதையில் என்ன சங்கரர் இந்த ஸ்டூடெண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கான், இவனுக்கு தெரிஞ்சுக்குவான். இல்லைன்னா இது படிக்கும்போது அவனுக்கு யார் சொல்லித்தராங்களோ அந்த குரு ரிஃபர் பண்ணி சொல்லுவார்ன்னு நினச்சி கீதை 13வது அத்தியாயம் முக்கியமாக இந்த வார்த்தையோடு தொடங்குகிற ஸ்லோகம் இருக்கிறதுனால. இல்லைன்னா கீதையில் எல்லா அத்தியாயத்துலேயும் கொஞ்சமும் ஒரு வரியோ ஒரு பாதி வரியோ அப்படி இந்த சத்துவகுணங்களை பற்றி அங்கங்கங்கங்க சொல்லிட்டே வரார் பகவான். ப்ரிடாமினண்ட்டாக நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி இது பற்றி முக்கியமாக பேசினது இடமனது கூட எங்கன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த அமானித்துவம் வந்ததுனால 13வது அத்தியாயம் அங்கே க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் அங்கே சொல்லும்போது அமானித்தமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்மவிநிகிரஹ. இதில் சிலதெல்லாம் கூட யம நியமங்களும் கலந்த மாதிரி இருக்கு. ஆனால் யம நியமங்கள் சொல்லும் போது அமானித்துவம் அதெல்லாம் அதம்பித்துவம் அங்கே வராது. அதனால தான் சங்கரர் உதாரணத்துக்கு அமானித்துவம் అనేది ஒன்று மட்டும் சொல்லி நியமங்களும் நியமாஸ் அண்ட் யமாஸ் அது எவ்வளோ இருக்குது, 5 + 5 10 இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் கீதா பகவான் 14வது அத்தியாயம் 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் ஸ்பெஷலாகவே இந்த குணங்களை பற்றி பிரித்து பேசி இதில் குணாதீதனா எப்படி இருக்கிறது, இந்த குணம் ஒன்று என்ன டாமினேட் பண்ணால் என்ன மாதிரி அவரோட பிஹேவியர் கேரக்டர் இருக்கும், இப்படிலாம் பலது அநேக ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்லிட்டார்.
சரியா? ஸோ அந்த 16வது அத்தியாயம் முதல் 3 ஸ்லோகங்கள் பார்த்தா கூட அங்கே கூட அபயம் சத்வசம்சுத்திம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார். அந்த எல்லாத்துடைய அர்த்தத்துக்கு நம்ம இப்போ போல, ஜஸ்ட் ஐ ஆம் ரிஃபரிங். ஸோ உங்களுக்கு பகவத்கீதை சும்மா படித்தா கூட அங்கே அந்த பதங்கள் உங்களுக்கு அர்த்தமாகும், புரியும். அமானித்வம், அட்லீஸ்ட் இந்த ஸ்லோகம்குள்ளே சொன்னப்பட்ட இது பார்த்திங்கன்னா மான அபிமானங்கள் அப்படி இல்லாமல் அமானித்வம், மானம்னு அபிமானம் இல்லாத ஒரு மனோநிலை. என்ன அபிமானம்? நானும் செய்கிறேன், நானும் சாதிக்கிறேன், நானும் அனுபவிக்கிறேன்னு இந்த அகங்காரம் என்றும் அதுக்கு அபிமானம்னு கூட சொல்கிறோம். ஓகே, இல்லைன்னா மான அபிமானம் அப்படின்றோம். அப்படின்னா பாராட்டுதல், இல்லைன்னா கிரிட்டிசிசம், ப்ரைஸிங் ஆர் கிரிட்டிசிசம். ஸோ அமானித்துவம், அந்த ப்ரைஸு கிரிட்டிசிசம்னால் அபிமானம் ஏற்படாமல் ரியாக்ட் ஆகாமல் இருந்தால் அதுக்கு பேர் அமானித்துவம். அப்புறம் அதம்பித்துவம், கர்வம் கூட இருக்கக்கூடாது, தாம்பிகம் இருக்கக்கூடாது, ஷோ ஆஃப் காட்டுகிறதனே பாவனை இருக்கக்கூடாது. அதெல்லாம் கீதையில் சொன்ன விஷயங்கள். இப்போது அது ஆதாரம் வச்சுட்டு நியமம் யமம்னு சொல்லிட்டாரு. இது மட்டும் ஞாபகப்படுத்துகிறோம். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சாத்விக குணமும் சாத்விக விஷயமுலேருந்து எத்தனை வாட்டி மறுபடியும் கேட்கறதுனால நமக்கு இன்னும் நல்ல தெளிவாக அந்த விஷயம் பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். நமக்குள்ளே என்னென்ன இந்த குணங்கள் இருக்கேன்னு. அதனால் கேட்டால் கூட பரவாயில்ல. புதுசாக கேட்குறவங்களுக்காகவும் லிஸ்ட்டு மட்டும் ஒரு வாட்டு சிம்பிள் மீனிங் என்னது? யமம் 5 சொல்லப்பட்டது. 5 செல்ஃப் சோஷியல் டிசிப்ளின்ஸ்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக. அதில் சத்தியம் அப்படின்னா சத்தியம் பேசுறது, மனசா வாச்சா கர்மனா சத்தியமாக இருக்கிறது, சத்தியத்தினை கடைப்பிடிக்கிறது, அதுக்காக வாழறது, சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சத்தியமாக வாழறது. ஸோ சத்தியம், ட்ரூத்ஃபுல்னஸ், அப்புறம் அஹிம்சா. யாருன்னு எந்த காரணத்தினாலையும் இங்கே கூட மனசா வாஷா கர்மனா ஹிம்சை பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. 3வது அஹிம்சா, சத்தியம், அஹிம்சா, அஸ்தேயம், திருடுற புத்தி இருக்கக்கூடாது. திருடுற புத்தின்னா அதையும் கூட மனசா வாச்சா கர்மனா நமக்கு சேர்ந்தாதது, நமக்கு தகாதது, அதை பற்றி ஆசைப்பட்டு அது எப்படியாவது நமக்கு வந்தால் நல்லா இருக்குமனே பாவனை கூட பண்ணக்கூடாது. அதனால் அஸ்தேயம், நான் ஸ்டீலிங். ஓகே, நமக்கு என்ன வரணுமோ, என்ன நமக்கு கடவுள் கொடுக்குறாரோ அது நம்மளதானே பாவிச்சு சண்டை போட்டு அதுக்காக இல்லை ஏமாற்றி திருடுறது. ஈவன் பேரு புகழ் கூட, அடுத்தவங்களுடைய பேரு புகழ் வஸ்துகள்னு சொல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் உபயோகப்படுத்திட்டா அது கூட திருடுற மாதிரி தான். இன்னும் சூக்ஷ்மமாக சொல்கிறோம்னா பகவத்கீதையில் சொன்ன மாதிரி தினந்தோறும் நம்ம சமைச்சு சாப்பிட்ற சாப்பாட்டு பகவானுக்கு அர்ப்பணம் செய்யாமல், பிரம்மார்ப்பணம் சொல்லாமல், நம்ம வயிற்றுக்கு பசிக்காக ருச்சியாக பண்ணியிருக்கோம், நான் வாங்கிட்டேன், பணம் வச்சு நான் செஞ்சிட்டேன், கஷ்டப்பட்டேன், ஆனால் பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு நைவேத்தியம் காட்டலை, ப்ரேயர் சொல்லாமல் சாப்பிட்டா அது திருடிட்டு சாப்பிட்ற, அது பாபம்தான். புஞ்சத்தே தே துவகம் பாபாக, அது சாப்பாட்டு இல்லை, பாபத்தின்னு சாப்பிட்றான் అని கீதையில் பகவான் சொல்கிறது. அப்போது 3 ஆயிடுச்சு. 4வது அபரிக்கிரகம். அபரிக்கிரகம்னா கிரீடினஸ் இருக்கக்கூடாது, பொசஸிங் மென்டாலிட்டி, தேவையில்லாமல் வாங்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் கிரீடினஸ்ன்னா நமக்கு ஏதாவது கடிச்சா அது இன்னும் கடிச்சா நல்லா இருக்குமே. கோயிலில் பாருங்க, பிரசாதம்னு கொஞ்சம் கொடுப்பா, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே, போய் இன்னொரு வாட்டி லைனில் நிற்கலாமா? இல்லை எங்காவது இடத்துல ஃப்ரீயாக ஏதாவது கொடுக்குறாங்கன்னு சொன்னால்
2 3 வாங்கிக்கிறோம். அது நமக்கு உபயோகப்படுத்துகிறதோ இல்லையோ, புரியறதோ இல்லையோ, உபயோகப்படுத்துகிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த புத்தி கிரீடினஸ் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், அது இருக்கக்கூடாது. ஸோ நான் பொசெஸிங். இந்த பொசெஸிங் అనేది வந்து ரிலேஷன்ஸ்னி பொசெஸ் பண்ணக்கூடாது, பொசெஷன்ஸ்னி பொசெஸ் பண்ணக்கூடாது. பொசெஷன்ஸ்ன்னா பொதுவாக பொருள், வஸ்துகள் மேலே கூட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பொசெசிவ் நேச்சர் இருக்கக்கூடாது. இது யாருது, என்னது, என்னை யாருக்கு கொடுக்க மாட்டேன். அப்புறம் நான் நேசிக்கிற அவனை வந்து அவருடைய அன்பு வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அவளுடைய அன்பு வேறு யாருக்கும் கொடுக்காது, வேறு யார் அன்பை பார்க்கக்கூடாது, என்னை மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பொசெஸிங். அதனால பேரண்ட்ஸ் ஆர் பொசெஸிங் த சில்ட்ரன் ஆர் பொசெஸிங் த பேரண்ட்ஸு. அப்புறம் எல்லோரும் பொதுவாக நிறைய திங்ஸ்னு பொசெஸ் பண்ணிக்கிறோம். அந்த பொசெஸிங் అనేది வந்து கேதரிங் த கார்பேஜ். நிறைய లెస్ లగేజ్ మోర్ కంఫర్ట్ అనేది நமக்கு రైల్వే పీపుల్ ఏది వెచ్చా కూడా అది வாழ்க்கையிலோ அப்ளை பண்ணணும். ரயில்வேயிலோ அப்ளை பண்ணுறோமோ இல்லையோ, ரயில் ஏறும்போதும். அடுத்தது கடைசியாக யமத்தில் பிரம்மச்சரியம் சொல்லப்பட்டது. எல்லா புலங்களும் மனசும் ரொம்ப கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இல்லெஜிட்டிமேட்டாக எந்த விதமான இந்த ஸ்திரீ புருஷ சம்பந்தங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு பல அர்த்தங்கள் எல்லாம் சொல்லலாம். பிரம்மச்சரியம் అనేది பிரம்மன்னே ஆசிச்சு, பிரம்மன்னே நம்பி இருக்கிறது, இல்லை புலங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது, எல்லாமே பிரம்மச்சரியம்தான். அதுக்கப்புறம் நியமங்கள் 5 சொல்லப்பட்டது. அதில் வந்து முதல் சந்தோஷம்னா கண்டென்ட்மெண்ட்டோடு இருக்கிறது, திருப்தி. அந்த திருப்தி வார்த்தை இப்போ இன்னொரு ஸ்லோகத்தில் கூட மறுபடியும் வரும். அதனால் சுருக்கமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டென்ட்மெண்ட் இன்றைக்கி இப்போது பகவான் எப்படி வச்சிருக்காரோ இது நினச்சிக்கிட்டு இதுக்கு நன்றி சொல்லிட்டு திருப்தியோடு இருக்கணும். திருப்தின்னு நிறைஞ்ச மனசோடு இருக்கணும். அது ஃபுல்லாக நிறைஞ்சிச்சனேது நம்மளா போதும் நல்லா இருக்கேன்னு பாவனை நமக்கு வந்து அது சந்தோஷம், கண்டென்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் சௌச்சம் முதல், சந்தோஷம் 2. ಶೌಚಂ ಸಂತೋಷಂ. ಶೌಚಮನ್ನ ಕ್ಲೀನ್ಲಿನೆಸ್ஸுன்னு. பாஹ்யமானும் வெளியிலும் உள்ளேயும் க்ளீனாக இருக்கணும். அதெல்லாம் ஆகாரம் சாப்பாட்டு, அப்புறம் சரீரம் குளிக்கிறது, நல்ல வாஷ் பண்ண துணி போய் இதெல்லாமே மனசில் சுத்தமான எண்ணங்கள் இருக்கிறது, அசுத்தமான எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கிறது சௌச்சம். அப்புறம் தபஸு. சில செல்ஃப் இம்போஸ்டு டிசிப்ளினுக்காக தபஸை வச்சுக்கணும். இப்போ நியமமாக நிஷ்டையாக இந்த சத்சங்கம் கரெக்டாக கேட்கணும். இன்றைக்கி நமக்கு இந்த அப்லோட் பண்ணது இது கரெக்டாக இது 1 hour அப்படியே உட்காந்துட்டு ஸ்ரத்தையோடு கேட்கறது தபஸு தான். இதுக்குமே இது சிறந்த தபஸு. முமுட்சுகர்களுக்கு வேதாந்த சிரவணத்தில் ஈடுபட்ட ஆரம்பித்த நமக்கு இது போதும், இது அல்டிமேட் தான். இனிமேல் வேறு ஏதாவது பண்ணினவனே எண்ணமே வர வேண்டியதில்லை, கவலவும் பட வேண்டியதில்லை, சந்தேகமும் வர வேண்டியதில்லை. வாட் வி ஆர் டூயிங் இஸ் த பெஸ்ட். இதுதான் கடவுளுடைய கிருப்பை ஃபுல்லாக கிடைச்சது நமக்கு. இப்படி சிரவணம் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம வந்து ஆத்தியாத்மிகமாக உன்னதி ஏற்படுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். கடைசி கம்யம் சேர வரைக்கும், இல்லை இந்த சரீரம் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நம்ம ஈடுபாட்டு இந்த சாஸ்திர அத்தியனத்தில் இருக்கணும். அப்புறம் தபஸு, சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்ல இருக்கணும். அதனால தான் இந்த சத்சங்கத்தில் ஈடுபடுறத செல்ஃப் ஸ்டடிக்கு பேர் தான் சுவாத்தியாயம். எல்லாம் பண்ணிகிட்டே கூட நடுவில் பக்தி இருக்கணும். பகவானுக்கு சமர்ப்பண பாவத்தோட கடைசியில் 5வது வந்து ஈஸ்வரனுக்கு சரணாக இருக்கிறது, ஈஸ்வர பிரணிதானம்னு சொல்லி யம நியமங்கள் 10 சொல்லப்பட்டது. இதெல்லாம் மேலும் ஸ்ரத்தை இருக்கணும்.
இந்த மார்க்கத்தில் நடக்கிறதுக்கு குரு சொல்கிற வாக்கியங்கள் மேலேயும் வேதம் ஸ்ருதி சொல்கிற வாக்கியங்கள் மேலேயும் ஸ்ரத்தை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த நம்பிக்கையோட கமிட் ஆகிறதுக்கு பேர் பக்திஷ்ச. பக்தி, ஒபீடியன்ஸ் இருக்கணும். ஓகே, அடக்கத்தோடு இருக்கணும், பணியோடு இருக்கணும். இதெல்லாம் இருந்ததே. ஆனால் எதுக்கு இதெல்லாம் இருக்கணும் எனக்கு கேட்டால், யாரோ பார்த்து பாராட்டுறதுக்கு இல்லை. முமுக்ஷுதா, மோட்சம் அடையணும். நானும் ஞானம், சுத்த ஞானத்தினை அடைஞ்சு நானும் அந்த பரமாத்மா பிரம்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிட்டு மோட்சத்தின் அடையணும்னே ஆசை இருக்கணும், முமுக்ஷுதா. இதெல்லாம் சத்வகுணம் இருந்தால் வருமனி சொல்கிறதுக்கு தான் சொல்கிறாரு. இதெல்லாம் தான் தெய்வீச்ச சம்பத்தி. இது எல்லாத்துக்கு பேர் என்ன வைக்கிற பாருங்க, தெய்வீ சம்பத்தி, த டிவைன் குவாலிட்டிஸ். அதனால தான் 16வது அத்தியாயத்தில் பகவான் தேவாசுர சம்பத் விபாக யோகம், தெய்வீ குணங்களும் ஆசுரி குணங்களன்னு விபஜித்து பிரித்து சொல்லி அதில் எதிர்ந்த என்ன லாபம், எதிர்ந்த என்ன நஷ்டமனு அங்கேயும் கூட விஸ்தாரமாக கிட்டத்தட்ட 16வது அத்தியாயத்தில் 24 சாத்விக குணங்கள், தெய்வீ குணங்கள், அப்புறம் 35 ஆசுரி குணங்கள், அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. அவ்வளவு அது இன்னும் நம்ம அந்த அத்தியாயங்கள் படிக்கலை. அப்போது அதுதான் சொல்கிறார் முமுட்சு. தெய்வீ சம்பத்தி, இதெல்லாமே தெய்வீ சம்பத்தி இருந்தால் என்னாகுமோ தெரியுமா? அசன்னிவிருத்தி. இந்த தெய்வீ சம்பத்து எல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு சத்வகுணம் இருந்தால் தெய்வீ சம்பத்தி வளர்ந்தது. தெய்வீ சம்பத்தி நம்மக்கிட்ட இந்த மாதிரி குணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு விவேகம், வைராக்கியம், ஞானம் வளரும். அப்படி இருக்கும்போது என்ன, அசத் நிவத்தின்னா அனாத்மா மித்யா அஜ்ஞானத்தில் அனாத்மா மேலே இருக்கிற வியாமோகம் எல்லாம் போய் நிவத்தி ஆகும். மனசு விரமிச்சுக்கும், விட்ரா பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்கல் இந்த குணங்களை இந்த டூ மச் அன்வான்ட் இன்வால்மெண்ட்டில் லோகத்தில் மித்யாயி விவகார பிரபஞ்சத்தில் ஈடுபடாமல் அசத்து, அதெல்லாமே அசத்து தான், அனாத்மா. அதனால் அனாத்மாவில் என்ன இருக்கும், அவித்யை தான் இருக்கும். அவித்யை இன்னும் ஏன் அதில் ஈடுபட்டு அவித்யை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்? அது எல்லாத்துலேருந்து நிவத்தி. ஸோ சத்வகுணமுடைய ஸ்வபாவம் என்ன, அது இருந்த என்னென்ன அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் व्यक्तமாகும். இது 2 விதமாக நம்ம பார்க்கணும். நமக்கு இதெல்லாம் இருக்கணும், இதுதான் இண்டிகேட்டர்ஸாக எடுத்துக்கணும். ஸோ சத்வகுணம் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே இருக்கா நமக்கு. இதெல்லாம் இருந்தால் சத்வகுணம், சத்வகுணம் இருந்தால் இதெல்லாம் வரணும். ஸோ அதுதான் ஞானத்துக்கு நமக்கு வழி காட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தது 119வது ஸ்லோகத்தில் இன்னும் கூட இந்த பியூர் சத்வம், இஃப் இட் இஸ் எ பியூர் சத்வா லெவல் அப்படின்னு ஏதாவது இருக்குமான்னு இருக்கு. பியூர் சத்வம், ஹையர் லெவல் ஆஃப் தி சத்வகுணா. அப்படி இருந்தால் என்ன இவனுக்கு அதுக்கு அடுத்தபடியில் இவனுக்கு ஏற்படும், இது இருக்கிறவனுக்கு விசுத்த சத்வஸ்ய குணாः பிரசாதः ஸ்வாத்மானுபூதி பரமா பிரசாந்திः திருப்தி பிரஹர்ஷ பரமாத்மனிஷ்டா யயா சதானந்தரசம் சம்ருச்சதி. ஒன்று இங்கே சொல்கிறார். இந்த விசுத்த சத்வம் விசேஷேண சுத்தம்னா ஹையர் பர்சன்டேஜ், அது சொன்னமே ஆல்மோஸ்ட் ரஜோ தமகுணங்கள் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட நிலை அந்த மனசில் இருக்கும்போது ஏற்படும் போது பியூர் சத்வகுணம், அதோடைய குணத்தோட பிரபாவம், அதோடைய தர்மங்கள் என்ன கேரக்டர்ஸ் அப்படின்னா இந்த பியூர் சத்வத்தில் நிலை ஸ்டெபிலைஸ் ஆன மனுஷனை ஜீவன் முக்தன் அவன். அப்போ அந்த ஜீவன் முக்தனால் அப்படின்னு அவனுக்கு ஞானமும் ஏற்பட்டது, ஸ்வரூப ஞானமும் ஏற்பட்டது. அதில் சில கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா
என்னாகும்? இந்த குணாக பிரசாதः முதல். பிரசாதம்னா நிம்மதி, சாந்தி. சரியா? பிரசன்னனா இருப்பான் பிரசாதம்னா. அதனால தான் கோவிலில் பகவான் கிட்டேருந்தே அவருக்கு காட்டி நமக்கு திரும்பி நம்ம கையில் வர அந்த பழமாகட்டும், புஷ்பமாகட்டும், பத்திரமாகட்டும், தீர்த்தமாகட்டும், அது பிரசாதம். அது நமக்கு மனசுன்னு பிரசன்னம் செய்யும், சந்தோஷப்படுத்தும், சாந்திப்படுத்தும். அதனால் அதுக்கு பேர் பிரசாதः. பிரகர்ஷணேன சாதகன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக இருக்கிற பாவம். அப்படிப்பட்ட ஒரு நிலை பிரசாதः. இந்த பிரசாதः அதுக்கப்புறம் ஸ்வாத்மானுபூதி. எப்போ மனசு அப்படி ரொம்ப பிரசாந்தமாக இருக்கின்றனதோ அப்போதான் தன்னுடைய நிஜஸ்வரூபம் என்னது அது பிரகாசிச்சிடும், தெரிவிக்கப்படும், தானாகவே தெரிவிக்கப்படும். ஸோ ஸ்வ ஆத்ம அனுபூதி. he experiences his own self, சுத்தமானந்த சைத்தன்யத்தனை. அப்போது ஒன்ஸ் அந்த அந்த அனுபூதி ஏற்படுச்சுன்னா, அனுபூதி அது என்னமோ எங்கோ ஏதோ ஒரு ரசகுல்லா சாப்பிட்ட மாதிரி, அப்புறம் ஒரு சினிமா பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு அப்படி எடுத்துக்கூடாதுங்க. இந்திரிய அனுபவத்துக்கு சம்பந்தம் இல்லாதது அது. இந்திரியானுபவ அதீதம். ஏன்னா நான் అనేది எந்த இந்திரியமும் தேவையில்லாமல் எனக்கே தெரியுது நான் இருக்கேன்னு. ஆனால் அந்த நான் అనేది கரெக்டாகவும் தெரியணும். நான் అనేది சரீரமும் மனசு இல்லைன்னு தெரியணும். ஸோ சுவாத்மானுபூதினால் என்ன ஆகும்? அப்புறம் அவனுக்கு இனிமேல் நிலகுலையாத பரமாசாந்தி. மேலே பிரசாதக అనేది மனசு காமாக இருக்கிறது. மனசு காமாக இருந்த ஆத்மஸ்வரூபம் தெரியறது. ஆத்மஸ்வரூபம் பிரகாசிச்சுட்டே நமக்கு தெரியறதுன்னா அனுபவப்படும் போது அதுக்கு மேலே பரமாசாந்தி, பிரசாந்தி. பாருங்க, பரமான்னா ஹையஸ்ட், சாந்தி. அசாந்தி, சாந்தி, பிரசாந்தி. அசாந்தி சாந்தி நமக்கு புரிஞ்சுக்கலாம். பிரசாந்தி என்னன்னா அசாந்தி இருக்கும் போதும் அது போகும், சாந்தி வரும் போகும். இந்த போகிற அசாந்தி சாந்தின்னு ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டதாக இருந்து சாட்சியாக இருக்கிற சைத்தன்யம் எதிர்க்கணும். அது அதோடைய நிலை ஆத்மோ சாந்தோயம் ஆத்மா. உபனிஷத்து சொல்கிறது இந்த சாந்தி நிலை தான் ஆத்மா. அதனால தான் பிரசாந்தி, பிரகர்ஷணேன சாந்தி. அதுதான் சுப்ரீம் பீஸ்ன்னு சொல்கிறதுனால பரமா பிரசாந்தி, 2 எக்ஸெக்டிவ்ஸ் போட்டு சொல்கிறார். அப்போது என்னாகும்? ஆஹா, திருப்தி வந்துச்சு. கண்டென்ட்மெண்ட் అనేది பூர்ண திருப்தி. அங்கே யமனியமங்களை சொன்ன திருப்தி இல்லை. அங்கே சொல்லிட்டு திருப்தின்னா அப்பா, மை லைஃப் இஸ் ஃபுல்ஃபில்டு, மை பர்பஸ் ஆஃப் திஸ் பாடி coming into this world is fulfilled. I realized my own self, what I am. அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி. அப்படின்னா இனிமேல் ஏதாவது குறை பாவனை வருமா? மனசு வேலை பண்ணிகிட்ருக்கோம், மனசில் ஏதாவது குறை வருமா? குறை இருக்குது, இன்னும் இது பண்ணல, நான் முடியலையே, பண்ணாமல் போயிட்டானே, அது செய்யாமல் போயிட்டானே, அப்போ அப்படி பண்ணியிருக்கலாமே, எந்த ஒரு குறை இல்லாத நிலை திருப்தி. அதனால ஹர்ஷம், பிரகர்ஷணேன ஹர்ஷம், பிரஹர்ஷா. அந்த பிரஹர்ஷ అనేది பிரம்மானந்தம் అని சொல்லணும். ஆனால் அந்த ஆனந்தம் கீழே வரியில் சொல்கிறார் பிரஹர்ஷண. ஹர்ஷம்னா ஆனந்தமோ ஆனந்தம், சந்தோஷம், எப்பவுமே டிஸ்ட்ரிபியூட்டிங் தட் பிரஹர்ஷா. ஓகே, பாருங்க இந்த சத்துவகுணத்துடைய ஹையர் ரிஃபைன்டு சிம்டம்ஸ். அப்புறம் பரமாத்ம நிஷ்டா. இவனுக்கு இனிமே அந்த பரம்பொருள், சுப்ரீம் செல்ஃப்னு இங்கே பரமாத்மன்னு ஏதோ கடவுள்னு சொல்லலை, ஆத்மா பரமாத்மா ரெண்டும் வந்துதான். அப்படின்னா தானும் சின்ன ஆத்மா இல்லை, தானும் பெரிய பரமாத்மா தான், பெரும் ஆள் தான்.
அன்னி உணர்ந்த அந்த நிஷ்டல இருப்பான் எப்பவுமே. அப்படின்னா இவனுடைய சாதனைக்கு ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்காது. சாதனை இவன் அடைய வேண்டிய சாதிக்க வேண்டிய அந்த சாத்திய வஸ்து மேலிருந்து அட்டென்ஷன் போகாது. சாதிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால் சாதிச்சாச்சுன்னா ஐயா இது எல்லாத்தினால அந்த பரமாத்மா மேலே நிஷ்டை இருக்கிறதுனால, ஞான நிஷ்டையில் இருக்கிறதுனால இவனும் ஐயா எதினால் சதா ஆனந்த ரசம் சம்ருச்சதி. அந்த பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திமணி. பிரம்மானந்தத்திலேயே எந்த வஸ்து மனசு புலங்கள் சரீரங்கனால இல்லை, நான் ஆனந்த கடல், ஆனந்தம் எனக்கு கிட்டதான் பிரவகிக்கிறது. அதனால சத்தியம் ஞானம் ஆனந்தம் அனந்தமானது. ஸோ சம்ருச்சதி என்ன அந்த எவர் லாஸ்டிங் பிளிஸ்ன்னு இவனும் he enjoys, he revels in that Atma Rama Ananda Ramana Samruchati Sada Anandarasam. ஸோ இதெல்லாம் அது கேட்கும்போதே நமக்கு ஒரு அப்பா அப்படி இருக்குன்னா நமக்கு அது கடிச்சிருந்தால் நம்ம அந்த நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆனந்த ரசம். ரசமன் என்ன ஜூஸு. எதுக்குன்னா ஜூஸ் అనేది எல்லோருக்கும் பிடிக்கும். அது எந்த ஃப்ரூட் ஜூஸு கரும்பு ஜூஸ் ஆகட்டும். ஏன்னா கஷ்டப்பட்டு எதுவுமே செய்யாமல் அப்படியே ஆஸ்வாதிக்கலாம். அதனால் இன்றைக்கி இப்போது இவனுக்கு சாதனை செய்ய வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் இல்லை. எப்பவுமே மௌஜுமே இருக்கான், ஹாப்பியாக இருக்கார். என்ன ஆனந்த ரசம். எவர் அந்த ஜஸ்ட் அப்சார்ப் அதில் அப்சார்ப்ட் இன் தட் பிரம்மானந்தம். அதுக்கு ஸோ இப்படி சொல்லி இந்த சத்வகுணத்துடைய பிரபாவம். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் காரண சரீரம். இப்போ வரைக்கும் பேசின விஷயங்கள் எல்லாமே கூட ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம், இதில் குணங்களுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அங்கே. அதெல்லாம் மாயனால் வருது. அப்புறம் மாயாவுடைய காரியமே தான் இன்னொரு, அது அசல் மாயா காரணம் பண்ணுறோம் இல்லையா, அந்த காரணத்தினே ஒரு சரீரமாக சொல்கிறாங்க. அதுக்கு பேர் காரண சரீரம். படிக்கிறோம் 120வது ஸ்லோகம். அவ்யக்தமே தத் திரிகுணைர் நிருக்தம் தத் காரணம் நாம சரீரமாத்மனः சுஷுப்திரே தஸ்ய விபக்த்யவஸ்தா பிரலீன சர்வைந்திரிய புத்திவிருத்தி. ஸோ காரண శరీరమన్నా என்ன? కారణ శరీరం అనేది అసలు స్వామీజీ சொல்கிறாரு, இட்ஸ் நாட் தேர். శరీரம்னு சொல்லக்கூடாது. శరీரம்னு சொல்லணும்னா அது என்ன கண்ணுக்கு காணப்படுறத. ஸ்தூல శరీரம்னா ஓகே, சூக்ஷ்ம శరీரம்னா கூட ஏதோ மனசு தாட்ஸ் வருதுன்னு ஏதோ ஊகிச்சுக்கிறோம். காரண శరీரம்னு சொல்லணும்னா என்ன, இப்படி புரிஞ்சுக்கிறது அது? அப்போ எதுக்கு శరీரம்னு சொல்கிறாங்கன்னா வரேன் அந்த விஷயத்துக்கு அப்புறம். ஆனால் மொத்தத்தில் இந்த ரெண்டுத்திலையும் శరీரம்னு சொல்கிறதுனால அது கூட శరీரம்னு சொல்லணும். அதனால சொல்கிறாங்க தவிர அது ஒரு ரூபமோ ஒரு ஷேப்பு ஏதாவது இருக்கிற சாமான் இல்லையே. என்ன அந்த காரண சரீரம் காசல் பாடி அன்னது எது அவ்வக்தமாக இருக்கின்றனதோ, அவ்வக்தமானா காரண சரீரம் மாயாக்கு தான் இன்னொரு பேருங்க. அதனால் இங்கே குழப்பிக்க கூடாது. அவ்வக்தமன்னானு அதே தான், திரிகுணாத்மிகா மாயா அன்னானு அதே தான். ஸோ அதனால் அவ்வக்தம் அவ்வக்தம் ஏதத் எது அவ்வக்தமாக இருக்கின்றனதோ, புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கின்றனதோ, கண்ணுக்கு காணப்படாமல் இருக்கின்றனதோ, ஒரு ரூபம் மட்டும் இல்லை நம்ம தான் பேர் வச்சு கூப்பிடுறோம் இருக்கின்றனதோ, 3 குணங்களோடு கூடியிருக்கின்றனதோ அதுக்கு பேர் உக்தம். குணைஹி உக்தம். எது குணங்களோடு சேர்ந்து இருக்கிறதோ அதுக்கு தான் காரண சரீரமனே. தத் காரணம் நாம சரீரம்
ஆத்மனஹா. இந்த ஜீவனுக்கு ஜீவன் உருவாகிறதுக்கே ஜீவன் இங்கே ஆத்மனஹான்னு ஆத்மான்னு எடுத்துக்கூடாது, பிரதிபிம்பம் ஜீவ சிதாபாசம். இந்த ஜீவ அபிமானம் ஒன்று இருக்கு. இது ஏற்படுறதுக்கு தத் சரீர ஆத்மனஹா தத் காரணம் நாம அவ்வக்த. சரி, பதங்கள் எப்படி எடுத்துக்கிட்டா கூட எது இந்த ஜீவனுடைய உற்பத்திக்கு, இவனுடைய பிரச்சனைக்கு, இவனுடைய ட்ராவலிங்குக்கு, இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்றனதோ, எது அவ்வக்தமாக இருக்கின்றனதோ, எது 3 குணங்களோடு சேர்ந்து இருக்கின்றனதோ, எது நீ மாயான்னு கூப்பிடுறோமோ அது இங்கே அவர் சொல்லலை. ஏன்னா திரிகுணாத்மிகா மாயான்னு சொன்னால் அப்போ குணங்கள் வேறேன்னு மாயா வேறே இருக்கா? இல்லை இல்லை, அப்போ குணங்களும் சேர்ந்து இருக்கிறதுன்னு அது மாயா தானே. அதுதான் சரி. இந்த மனுஷனுடைய சரீர ஆத்மனஹா, ஒரு சரீரனில் இருந்துட்டு இவனும் இந்த சரீரம் என்னுடையதன் அபிமானப்படுற ஒரு ஜீவன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறதுனால அதுக்கு காரணம் இந்த சரீரத்துக்கு அது காரணமாக இருக்கிறதுனால அது காரணம்னு சொல்லி விட்டுடலாம். ஆனால் காரண சரீரம்னே சாஸ்திரம் சொல்கிறது. என்ன அதனை இது எங்கே பார்க்க முடியும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதை ரஜோகுணம் பற்றி சொல்லும்போது ஸ்தூல தேகம் பற்றி சொல்லும்போது அதோடைய பவுண்ட்ரி என்ன, பெரிஃபெரி? ஸ்தூல தேகம் ஜாகிரத அவஸ்தா, நினைவுல தான். ஜாகிரத அவஸ்தை தான் அந்த ஸ்தூல தேகத்துடைய முக்கியமான ஈடுபாடு. அதே மாதிரி விபக்தி அவஸ்தா, ஸ்தூல சரீரத்துக்கு தனிப்பட்ட ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து ஜாகிரத அவஸ்தா. சூக்ஷ்ம தேகத்துக்கு அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் தனக்கு அணி இருக்கிற ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, பவுண்ட்ரி, அந்த ஏரியா. அது பார்த்தா அது வந்து சொப்ன அவஸ்தா. அதே மாதிரி இங்கே இந்த காரண சரீரத்துக்கு சுஷுப்தி அவஸ்தை தான் நித்ரா. இதோடைய மெயின் ஏரியா ஃபீல்டு. என்ன அங்கே தான் தெரியறது. அது என்ன தெரியறது சார்? ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாமல் அங்கே அதேன்னு புரிஞ்சுக்கணுன்றார். ஸோ சுஷுப்தி ஏதஸ்ய விபக்தி அவஸ்தா. என்னாகும் அந்த சுஷுப்தி அவஸ்தையிலோ? அந்த விபக்தி அவஸ்தா அது தனி, அதுக்கு அது மட்டும் இருக்கும். அங்கே சொப்னம் இல்லை, ஜாகிரதை இல்லை. அப்படின்னு அர்த்தம். பிரலீன சர்வைஹி இந்திரிய புத்தி விருத்தி. அங்கே சரீரம் கிடையாது, புலங்கள் கிடையாது, புத்தி கிடையாது, மனசு கிடையாது, நீ நான் எதுவுமே இல்லை. சர்வம் பிரலீயத்தை, எல்லாமே அதில் லயிச்சு போயிடுது அங்கே. அப்படிப்பட்ட அந்த நித்ராவஸ்தானு தான் காரண அவஸ்தான்னு சொல்லலாம். சுஷுப்தி அவஸ்தா தான் காரண அவஸ்தான்னு. என்ன அங்கேருந்து திரும்பி கிளம்புறதே, அதில் வந்து வந்த மாதிரி தோணுறது. தூங்க எழுந்திருக்கிறோம், அதில் வந்து வந்த மாதிரி ஜாகிரதை தொடங்கிறது, கனவு தொடங்கிறது, கனவுல வந்து அப்புறம் ஜாகிரதைக்கு வருவோம். ஸோ காசல் பாடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்த 121 வந்து சர்வ பிரகார பிரமிதி பிரசாந்தி பீஜாத்மனாவஸ்திதிரேவ புத்தேஹ சுஷுப்திரேதஸ்ய கில பிரதீதிஹ கிஞ்சின்ன வேத்மீதி ஜகத் பிரசித்தேஹ. இங்கே என்ன ஆகிறது? சர்வ பிரகார பிரமிதி, எல்லா வகையான அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ். பிரமித்தின்னா ஞானம். இங்கே ஞானம்னு அர்த்தம் பார்க்குற ஞானம், கேட்குற ஞானம், இந்த எல்லாம் புலங்களுடைய அறிவு. புலங்கள் எல்லாம் மனசுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த மெமரிஸ் ஆவது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆவது, எதுடைய சேஷ்டை கூட சர்வ பிரகார பிரமிதி. அங்கே என்ன ஆகிடும்? பிரசாந்தி, எல்லாம் அடங்கி போச்சு. தற்காலத்துக்கு காணாமல் போயிடுது. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இல்லைன்னா எல்லாமே மொத்தமாக பூர்ணமாக டிஸ்ட்ராய் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஆகலை. பீஜாத்மனாவஸ்திதி ஏவ
புத்தேஹே, அங்கே புத்தி இருக்கு, எல்லாமே பீஜாவஸ்தையில் இருந்து எல்லா சேஷ்டைகளும் புலங்கள் எல்லாம், all the entire world sense objects are gone into the senses. Senses வந்து மனசுக்குள்ளே போச்சு, மனசு புத்திக்குள்ளே போச்சு, போய் எல்லாம் அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மில் பீஜாவஸ்தையில் இருக்கின்றனது புத்திக்குள்ளே. ஆனால் எதுவுமே வியக்தமாகலை, எந்த ஒரு சலனம் இல்லை, அங்கே ஒரு விருத்தியும் இல்லை. அப்படி இது வந்து இதுக்கு பேர் தான் சுஷுப்தி. இதுக்கு பேர் தான் தீர்க்க சுஷுப்தி அவஸ்தைன்னு சொல்கிறோம். அங்கே என்ன எல்லோருடைய அனுபவம் என்ன? எல்லோருடைய அனுபவம் எல்லாருக்கும் என்ன தெரியுது? கிஞ்சித் ந வேத்மி, ஐ டோன்ட் நோ எனிதிங், எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு எதுவுமே தெரியாது, அங்கே என்ன ஆயிடுச்சு என்ன இருந்தது எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதனே லோகத்தில் எல்லோரும் சொல்கிற ஜெகத் பிரசித்தேகே பிரதீதிகி கில, இதுதானே லோகத்தில் எல்லாருடைய எக்ஸ்பிரஷனும். இந்த விஷயத்தில் சுஷுப்தியில் எல்லோரும் இது எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இது எல்லோரும் லோகத்தில் பிரசித்தமாக எல்லாரும் வியக்தப்படுத்தி பேசுகிற பேச்சு தானே. அப்போது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல கில. தட் இஸ் த இண்டீட், அதுதானே எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் காரண சரீரம் பற்றி பேசி சொல்லியிருக்காரு. இங்கே எதுக்கு இது சரீரமனை கூப்பிடக்கூடாது, இல்லைன்னா கூப்பிடுறதுன்னா எந்த வகையில் கூப்பிடணும்னு 2-3 பாயிண்ட்ஸ் சிந்திப்போம். தத்துவஸ்ய அக்ரஹணம் நித்ரா அப்படின்னு சாஸ்திரம் விவரிக்கிறது. தத்துவஸ்ய சத்தியம் என்ன అనేది தெரியாமல் இருக்கிற ஒரு நிலைக்கு பேர் தான் அக்ரஹணம், அது கிரகிக்கிறது இல்லை, அதுக்கு பேர் நித்ரா. தத்துவஸ்ய அந்யதா கிரகணம், ஆனால் இருக்கிறது வந்து அது தெரியும், வேறு என்னமோ நினச்சிக்கிட்டு வேறு என்னமோ பார்க்கறது, சம்பந்தம் இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்சர் மாதிரி பேல்பூரி மாதிரி. தத்துவஸ்ய அந்யதா கிரகணம் வந்து ஸ்வப்னம். அப்போ 2 தான் இருக்கு, இன்னொன்று இருக்குது. என்னது? இங்கே பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக, தத்துவஸ்ய கிரகணமே தான் ஜாகிரதா. அது ஜாகிரதான்னா ஆக்சுவலி வேக்கப்னு அர்த்தம். கொஞ்சம் வித்தியாசமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. இது முன்னாடி நம்ம ஜாகிரதான்னு நினைவு கூட ஒரு கனவாக நினச்சிக்கோ. இப்போது தூக்கத்தில் ஞானம் ஏற்படுமா? தூக்கத்தில் ஞானம் தேவையா? இல்லையே. జాగ్రత్తావస్థలో మనిషి దుఃఖపడరా, జాగ్రత్తావస్థలో ನಾನು ಸುಖமாக ಇರಿಕಾನ್ರ, ಜಾಗೃತಾವಸ್ಥೆಲೋ ಎಲ್ಲ ಪಾಡುಪಡ್ರ, ಜಾಗೃತಾವಸ್ಥೆಲೋ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಸಾಧನ, ಧ್ಯಾನ, ಪ್ರಾಣಾಯಾಮ, ಕ್ಲಾಸು, ಸ್ಟಡೀಸ್ ಎಲ್ಲ ಪ್ರಯತ್ನವೂ ಜಾಗೃತಾವಸ್ಥೆಲೋ பண்றா. என்ன இவனுக்கு ஜாகிரதாவஸ்தையில் இருக்கிற நடக்கிற அனுபவம் தான் ரொம்ப முக்கியமாக, இதுதான் சத்தியம், இதுதான் கஷ்டம், இதுதான் துக்கம் அப்படின்னு தோணுறது. ஸ்வப்னத்தினை பற்றி நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸ்வப்னம் யாராவது டிசைன் பண்ணி பிளான் பண்ணி இன்றைக்கி டுடே ஐ வில் ஃபிக்ஸ் தட், இந்த மாதிரி கனவு வரணும். யூ கான்ட் டூ எனி திங், யூ கேனாட் டூ. And in sleep, தூக்கத்தில் you need not to do anything because you are happy there. You are happy there without any problem. அப்போது ஜாகிரதை అనేది ஆக்சுவலாக இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஞானம் இங்கே தான் வேணும், ஞானம் இங்கே தான் ஏற்படணும். ஜாகிரதாவஸ்தையில் தான் நீங்கள் கண்ணு திறந்து இந்த கிளாஸு கேட்கணும், கிளாஸுக்கு வரணும், குருவுக்கு சேவை பண்ணணும், குருவினை சமீபம் போய் குருவுக்கிட்ட போகணும், இதெல்லாம். அதனால் தத்துவஸ்ய கிரகணம். இப்போ சொல்லுங்க, தத்துவஸ்ய சத்தியத்தினை எங்கே புரிஞ்சுக்கிறோம்? கனவுலையா? தூக்கத்தில் இல்லையே, நினைவில். அப்போ அதனால் జాగ్రత్త అనేది, அந்த வேக்கப் అనేది
తత్వస్య గ్రహణం అనేది ఇంగే నడకணும். ஜாகிரதை கூட போய் கனவுன்னு அந்த டாபிக் பக்கத்தில் வைங்கோ. அது தத்துவத்தை நீங்கள் கிரகிச்சு அப்புறம் நீ சொல்லலாம். ஸோ தத்துவத்தை கிரகணம் பண்ணுறதுன்னா ஜாகிரத அவஸ்தை தானே, இங்கே தானே ஜாகிரதையாக இருக்க வேண்டிய அவசியம். அப்புறம் தத்துவம் அண்ணா என்ன, தத்துவம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போது. அப்படி என்ன, நானும் ஆத்மா சுத்த சைத்தன்யம் கூட்டஸ்தம் 3 குணங்களுக்கும் 3 அவஸ்தைகளுக்கும் அதீதமாக எதுவுமே ஒட்டுக்காமே இருக்கேன் అని గ్రహిக்கிறது பேரு தத்துவஸ்ய கிரகணம். இது சிரவணம் பண்ணும்போது இந்த நினைவுல தான் நடக்கணும். அதனால் ஜாகிரத அவஸ்தை பிரபஞ்சம் நமக்கு எசெட்டு. ஆனால் நம்ம எல்லாம் இதை பற்றி தான் குழப்புக்கிறோம். ஆனால் நமக்கு இல்லை, மூக்ஷுர்களாக இருக்கிற நமக்கு வேதாந்தம் படிக்கணும் இல்லை. இது எப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்க. ஆக்சுவலாக தத்துவம் சத்தியம் என்றோம். அந்த சத்தியமும் இல்லை ஞானம் என்றோம். ஞானம் அஜ்ஞானம் ரெண்டுமே இருக்கா? அப்படி சிந்திச்ச வேணுமனே இந்த ஸ்லோகத்தில் நான் கொஞ்சம் ஆழமாக விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். என்ன மிச்சம் ஸ்லோகங்கள் எல்லாம் அப்படி போனோம். இங்கே காரண சரீரம் இது நிறைய வாட்டி சந்தேகம் வரும். அது என்ன எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாத. அது வெளிச்சமும் இருட்டு ஒரே இடத்துல இருக்க முடியுமா? இருக்காது. ஆனால் அந்த எக்ஸாம்பிள் ஓகே. அதே இப்போ அந்த எக்ஸாம்பிள் வந்து ஞானம் அஜ்ஞானம் அப்படியே அசல் ஆக்சுவல் 2 இருக்கா? 2 இருக்கா? 2 இல்லை. 2 இருந்தால் தான் நம்ம பேசலாம். ஞானம் இருக்கிற இடத்துல அஜ்ஞானம் இருக்காது, அஜ்ஞானம் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்காதுன்னு நம்ம பேசுகிறோம். எனக்கு இப்போ ஞானம் இல்லை, எனக்கு இப்போ ஞானம் இல்லைன்னு ஞானம் எப்படி யாருக்கு இருக்கு? யார் சொல்கிறாதே? அந்த சொல்கிறது ஞானம்தான். நல்ல சூக்ஷ்மம் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். எனக்கு ஞானம் இல்லை, ஞானம் வேணும் சுவாமின்னு சொல்கிறதே யார்? அந்த சொல்கிறவனு ஞானஸ்வரூபந்தான். அந்த ஞானம் இல்லைன்னு உனக்கு எப்படி தான் தெரிஞ்சது? நீ உனக்கு ஞானம் இல்லைன்னு எப்படி சொல்கிற? அந்த இருப்புதல் தான் ஞானம். அதனால் ஞானம்தான் இருக்கின்றனது தவிர அஜ்ஞானம் అనేది இல்லைங்க. ஆனால் சாஸ்திரம் பாருங்க, இத்தனை சுற்றி இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஓரளவுக்கு சாஸ்திரம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதே புரியும். இல்லைன்னா பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஞானம்தான் எப்பவுமே இருக்கு. அதனால தான் அது வந்து சத்தியம்னு சொல்லப்பட்டது. அதுக்கு பேர் பாருங்க, திரிகாலாபாத்தியந்தானே சத்தியம். அது சத்தியம் இப்படி ஞான ரூபமாக இருக்கு. எப்பவுமே தெரியறது இருக்கேன் நான் ஞானம். அப்போ நான் இருக்கேன் எனக்கு தெரிகிறது. அப்படி என்ன அர்த்தம்? என்ன? சத்து நான் இருக்கேன், அப்புறம் சித்து எனக்கு தெரியும் நான் இருக்கேனே. அதனால தான் சத்து வேற என்ன? சத்தியம் ஞானம். இது அகண்டம் அனந்தம். அது எப்பவுமே புரோக்கன் ஆகலை. அது புரோக்கன் ஆகி இல்லாமல் போயிடுத்து அஜ்ஞானம் வந்துச்சுன்னா அப்போ அஜ்ஞானத்துக்கு கூட அவ்வளோ பலம் இருக்கா? அஜ்ஞானம் అనేది ஒரு பொருளா? நீ இருக்கும்போது, நீ ஞானஸ்வரூபமாக இருக்கும்போது அசలు அங்கே அஜ்ஞானம் అనేది எங்கே இருக்கு, எப்படி இருக்கும்? இதுதான் ஒரு சிக்கல். அதனால் அப்போது இருக்கிறதையும் தெரியறதையும் இங்கே இப்போ பாருங்க, ஞானமும் அஜ்ஞானம் ரெண்டும் ஒரு இடத்துல இல்லை. 2 இல்லை ஆக்சுவலாக. இங்கே நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறது. இருப்புதல் அறிதல்
ரெண்டு ஒன்று தான். நான் இருக்கேன், அப்புறம்தான் லேட்டாக தெரிஞ்சிச்சு. இல்லை, எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி தெரியும்? இருக்கிறவனுக்கு தான் தெரியுமா, இல்லாதவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறவன் எப்பவுமே இருக்கிறான். அவன் எப்பவுமே இருக்கிறதுனால தான், நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன். இருக்கிறவன் எப்பவுமே இருக்கிறான். இருக்கிறவனுக்கு தான் இருக்கேன்னு தெரியுமா, இல்லாதவனுக்கு இருக்கேன்னு தெரியுமா? இல்லாதவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ எப்பவுமே இருந்திருக்கணும். இருந்ததுனால தான் எனக்கு தெரிகிறது. அதனால் இருந்ததுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் இருந்ததா? இந்த வித்தியாசமும் அதுக்குனால தான் நான் சத்து சித்து ரெண்டு ஒன்று தான். இருப்புதல் அறிதல் சைமல்டேனியஸ். தெர் இஸ் நோ கேப் பிட்வீன். சத்துக்கு சித்துக்கு இடம் இல்லை, சும்மா ரெண்டு பதங்கள் தான். அப்போது நித்தியம் இருந்துட்டே நித்தியம் இருக்கிறதுனால தான் நான் எப்பவுமே நித்தியம் இருக்கிறவனு தான் நிசங்கன். எப்பவுமே நித்தியமும் இருக்கிறதுனால தான் நானும் நிசங்கமாக இருக்கேன். ஏன்னா நானும் அப்போ இருக்கேன், ஆனால் எனக்குள்ளே வருதை போகிறதை காணப்படுறது. ஆகாயத்தில் மேகங்கள் வருதை போகிறது, ஆகாயம் எப்பவுமே இருக்கு. ஸோ நான் நித்தியமாக இருக்கிறவனு தான் சத்தியமாக இருந்திருக்கணும். சத்தியமாக இருந்ததுனால தான் அவனு நிசங்கனாக இருந்திருக்கணும். நிசங்கனாக இருந்ததுனால அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாதனால ஆனந்தமாக இருந்திருக்கணும். இல்லை, அதுதான் சத்தியம். நான் தான் அது. எல்லோரும் சொல்லிக்குவோம், நான் தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். அதனால் இப்போது சரீரமனி கூப்பிடலாமா, காரண சரீரத்தின்னு வேண்டாமா? அதுதானே விஷயம். இதே ஒரு பத சரீரத்துக்கு ஒரு அர்த்தம் என்ன சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில்? ஷீரியமானாத்து இது சரீரம். நசிஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால சரீரம் இல்லையா? அதில் முதல்ல என்ன சொல்கிறோம்? ஷட்விகாராத் இது சரீரம். எதுக்கு 6 மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குமோ அது சரீரம். இப்போ சொல்லுங்க, 6 மாற்றங்களும் ஸ்தூல சரீரத்துக்கு ஏற்படுறது, 6 மாற்றங்களும் மனசுக்கும் ஏற்படுறது. ஏன்னா மனசு சூக்ஷ்ம சரீரம் இருந்தால் தான் ஸ்தூல சரீரமே நிற்கும். இப்போ சொல்லுங்கள், காரண சரீரத்துக்கு இப்படி இந்த மாதிரி 6 மாற்றங்கள் இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? அப்போ அது எப்படி காரணமாகிறது இந்த ரெண்டுத்துக்கு? அப்போ எந்த விதத்திலோ இந்த காரண சரீரம் అనేది சொல்லலாம்னா அந்த ரெண்டாவது பதம் இருக்கே, ஷீரியமானாத்தனேது எடுத்துக்கலாம். ஷீரியமானாத்தன்னா எது நசிஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கின்றனதோனே. இப்போ அந்த பதத்தினே இந்த பதம், இந்த காரணம் అనేది இல்லை, அது நசிஞ்சு போகக்கூடியது, சரீரம் மாதிரி இல்லை. உன்னது இருக்கிறதுனால அது நசிஞ்சு போகிறதுன்னு சொல்லலாம். அசல் இருந்ததானே அஜ்ஞானம், மாயா இருந்ததானே. அப்போ இல்லாதது எப்படி நசிஞ்சு போகும்? அப்போது எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் இது? அது எங்கே இருக்கு? முதல்ல கேள்வி. மானசம் துகிம் அனேகே அவர் கேட்க சொன்னார். இந்த காரணம் అనేది எங்கே இருக்கு, மாய అనేది எங்கே இருக்கு அப்படின்னு எங்கே అని தேடிட்டா அது இல்லவே இல்லை అని தெரியும். அந்த இல்லவே இல்லைனேது தெரியறதுக்கு பேர் ஷீரியமானாத். என்கொயரி பண்ணுறதுனால அது இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு காணாமல் போகிறதுனால ஷீரியமானாத்தினால அது கூட சரீரம்னு சொல்லலாம். தெரியல, இது நான் சும்மா இல்லை, எனக்கு பாவனையில் தோணுறது. இந்த காரண சரீரம் என்ன சுவாமி சொல்கிறார், காரண சரீரம் అనేది இல்லை. அது ஜஸ்ட் சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லித்தரணும் அங்கேருந்து. ஏன்னா தூக்கத்தில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாததுலேருந்து
அப்புறம் எல்லாம் கிளம்பிச்சு. ஒன்றும் இல்லாததுலேருந்து எப்படி எல்லாம் கிளம்பும்? அதனால் எதுவுமே கிளம்பலை, எதுவுமே வரல. அதனால தான் மாண்டூக்கிய கௌடபாதருடைய காரியம் அந்த லெவலுக்கு போகும்போது அங்கே வந்து மூணுமே சொப்பனம் என்றார். பாகவதமே சொல்லுது, திரிஸ்வப்னானு துனோதி. 3 சொப்பனங்களுமே இவன் அப்படி தொலைச்சி விட்டுடுவாங்களாமா. பாகவதன்ல திரிஸ்வப்னான் தத்துவவித்து திரிஸ்வப்னான் துனோதி என்றார். திரிஸ்வப்னம்னா அந்த வார்த்தை எங்கேருந்து தெரியுமா? காரிக்க மாண்டுக்க all 3 are just dream like. Nothing is happening, everything is appearing as like happening. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த விஷயம் இதில் சொல்லி தான் ஆகணும் అని தோணிச்சு காசல் பாடினால். அப்புறம் 121வது ஸ்லோகம் புத்தே 121 சர்வ பிரகார படித்தோம். இது ஆயிடுச்சு. 121 ஆயிடுது. 122 அனாத்மான்னு என்ன అనేది இப்போ சொல்ல வராரு. ஓகே, டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அனாத்மா டிஸ்கிரிப்ஷன். அனாத்மான்னு என்ன அப்படின்னா நம்ம தத்துவபோதத்தில் படித்தது தான் இங்கே கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறாரு. இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். 2 ஸ்லோகங்களுக்குள்ள இது சொல்லி அப்புறம் ஆத்மா விஷயம் நிறைய ஸ்லோகங்கள் சொல்ல போகிறாரு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.